இன்றைக்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்துட்டு துவரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் 1½ டம்ளர் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூடவே கல்லுப்பு, அப்புறம் வந்து சாம்பார் தூள், மஞ்சத்தூள் அதுப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா குழஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸஸாக இருக்க வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது கூட நான் வந்து என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், லைட்டாக சால்ட் போட்டு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா காய் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து புளி ஊற வச்சு அதை கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கடைசியாக வந்து தாளிக்கிறதுக்கு நான் 1½ ஸ்பூன் நெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூளும் போட்டுட்டு இதை இப்போ தாளிப்பு எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நம்மளோட டேஸ்டியான சாம்பார் ரெடி.